பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இதனாலும் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படி நமக்கு தருகிற வார்த்தை 1 கொரிந்தியர் அதனுடைய 10வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிக்கை உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவருக்கு பலப்படுத்துகிறார். இந்த வசனத்திற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இன்று தேவன் நம்மோடு கூட பேசி உணர்த்துகிறது என்ன தெரியுமா? வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாய் சம்பவித்தது. அவைகள் எல்லாமே எதற்காக எழுதப்பட்டது தெரியுமா? தேவ பிள்ளைகளாகி எனக்கும் உங்களுக்கும் எச்சரிக்கை உண்டாக்கும்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. இன்று தேவ பிள்ளைகளாகி நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது எச்சரிக்கப்பட வேண்டும் என்றுதான் கர்த்தர் வேதத்திலே ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நமக்கு திருஷ்டாந்தங்களாக இவை அனைத்தும் பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலே நிகழ்ந்தது என்று தேவர்களாகிய நமக்கு திருஷ்டாந்தங்களாக இவை அனைத்தும் பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலே நிகழ்ந்தது. நமக்காகவே தேவன் இதை எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் எச்சரிக்கப்பட வேண்டும். எவனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மனுஷன் தேவனால் எச்சரிக்கப்படுகிறானோ அவனை தேவன் இழந்து போக விரும்பவில்லை என்று அர்த்தம். அவன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளையும் தேவன் எச்சரிக்கிறது எதற்காக தெரியுமா? அவன் மனம் திரும்பி கர்த்தரிடத்திலே திரும்பினானேயானால் தேவன் நிச்சயமாய் அவனுடைய எல்லா அக்கிரமத்தையும் மன்னித்து அவனை தம்முடையவனாய் மாற்றி பரிசுத்தமுள்ள தேவ ஜனமாய் மாற்றி அவனை ஆசீர்வதிப்பார். இம்மையிலே ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, மறுமையிலும் நித்தியமாய் தம்மோடு கூட வாழும்படியால் நித்திய ஜீவனிலே அவனை சேர்த்துக் கொள்வார். இதுதான் கர்த்தர் உலகத்தில் உள்ள எல்லா ஜனத்தின் மேலும் வைத்திருக்கிற ஒரு வாஞ்சை. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனத்தின் மேலும் அன்பு கூர்ந்துதான் தேவன் தம்முடைய குமாரனை தந்தார். நம்முடைய குமாரன் என்று பாராமல் அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இது கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படி நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தைகள். அது மாத்திரமல்ல, நாம் எச்சரிக்கப்படும்படியாகும். இன்று தேவர்களாகி நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது எந்த உணர்வோடு கூட வாசிக்கிறோம்? நமக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு உணர்வு ஏற்படுகிறது? உணர்வே இல்லாம சும்மா இன்னைக்கு ஒரு வசனம் வாசிக்கணும், இன்னைக்கு ஒரு அதிகாரம் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி கடமைக்காக வேதத்தை வாசிக்கிறதுனால தான் 2 வசனம் வாசிச்சோன்னே தூக்கம் வருது. கடமைக்காக அல்ல, ஏனோ தானோ அல்ல, எப்படியாவது இன்னைக்கு பைபிள்ல ஒரு வசனம் ஒரு அதிகாரம் வாசிக்கணும் அப்படிங்கிற கட்டாயமாயும் அல்ல. கர்த்தர் எதற்காக வேதத்திலே நமக்கு ஒவ்வொரு எழுத்துக்களையும் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் தெரியுமா? நாம் எச்சரிக்கப்படும்படியாக, எச்சரிக்கப்பட்டு மனம் திரும்பும்படியாக. வாக்குத்தத்தங்களை மட்டுமே அண்டர்லைன் பண்ணி வாசிச்சுட்டே இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில என்னைக்குதான் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறது? சும்மா பார்த்துட்டு சந்தோஷப்படுறதுக்காக மட்டும் இல்ல ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பது. அந்த வாக்குத்தத்தத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ளே மகிழ்கிறதோ அதே போல நாம் அதை சுதந்திரிக்கும் பொழுது நம்முடைய தேவன் நமக்குள்ளே மகிழ்வார், அவர் நம்மிலே மகிமைப்படுவார். இந்த 2 நிகழ்வுகளும் தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும். அதற்காகத்தான் கர்த்தர் இன்று நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவஜனமாகிய நானும் நீங்களும் இதை உணர்ந்து வேதத்தில் ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொல்லப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள், சம்பவங்கள் எல்லாம் தேவர்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு திருஷ்டாந்தங்களாய் அவர்கள் வாழ்க்கையில் நடந்தது. அதை தேவன் எதற்காக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் தெரியுமா? நாம் எச்சரிக்கப்படும்படியா. இதை உணர்ந்து தேவர்களாகிய நாம் வேதத்தை வாசித்து தியானித்தோமையானால் ஆபிரகாமின் வாழ்க்கையை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தார் என்று மட்டுமல்ல, கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட என்னதான் செய்ய சொன்னாரு, ஏன் கிட்ட அதன் வழியாய் தேவன் என்ன பேசுகிறார், என்ன எதிர்பார்க்கிறார், அதை நான் நிறைவேற்றினேனே ஆனால் அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நிச்சயமா தேவன் எனக்கு தருவார். என் வாழ்க்கையில் நான் அதை சுதந்திரிக்கும்படியால் தேவன் என் வாழ்க்கையிலும் அதை நிறைவேற்றுவார் என்று தேவர்களாகி நாம் உணர்ந்து என்ன பண்ணணும்? செயல்படணும். கிரியையில்லாத விசுவாசம் செத்தது. இப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு கூட வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டோமையானால், கிரியைகளை நடப்பித்தோமையானால் கர்த்தர் தாம் சொன்னபடியே ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும், வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவர்களாகி எனக்கும் உங்களுக்கும் ஆம் என்றும் ஆமென் என்றும் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது.
எச்சரிக்கப்படும்படியாக எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை வாசித்து எச்சரிப்படைந்து கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்களை நிறைவேற்ற நாம் நம்மை முழு இருதயத்தோடு கர்த்தரை பார்த்து அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் தாம் சொன்னபடியே வாக்குத்தத்தங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையில ஆமென் என்றும் அவர் நிறைவேற்றி நம்மிலே சர்வ வல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதே உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம்ம அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாம் பெற ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.